ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் புத பகவான் 9வது வீட்டில் இருந்து 10வது வீட்டுக்கு வருகிறார். நீண்ட நாளாக பதவி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது ஒரு முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்த பேச்சுவார்த்தைகள், இழுபறியாக இருந்த குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ மாறி ஒரு சுமூகத்திற்கு வரப்போகுது. உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறது. புத பகவான் அனுகிரகத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ராத்திரி வரை 9வது வீட்டில் இருக்கிற புதன் 10வது இடத்துக்கு வருகிறார் 29ஆம் தேதி ராத்திரி. அதனால பிப்ரவரி 1க்குள்ள ஒரு சிறப்பான தகவல் வந்து சேரப்போகுது. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அரசியலில் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் இருந்ததுன்னா அது விலகிடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுகள் கிடைக்கும். ரிஷபராசியுடைய சந்தோஷம் மேலோங்கும். இது ஒரு குட் வாரம். இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் வீக், ரொம்ப சிறப்பான வாரம். இந்த வாரத்தில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. முருகபெருமானை இந்த வாரத்தில் அதிகமாக வழிபாடு செய்ய 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 நிறைய நல்ல பலனை ரிஷபராசி பெற போறீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க போகுது. நல்லது நடக்கும்.